வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மிதுன ராசி. ஸோ உங்களோட ராசி அதிபதி 7 இருக்கிறது. ஸோ 1 4ஆம் அதிபதி 7 இருக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பான விஷயம்தான். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், அம்மா வழியில் பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி 7 இருக்கும்போது யாருக்கு மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு காமம் சார்ந்த விஷயங்களும் உஷாராக இருக்குதுங்க. என்னடா அது இப்படிலாம் சொல்கிறீங்க தலைவா அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒரு பாட்டு தானப்பா, அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபு. பாட்டுனா கெட்ட வார்த்தையோ, சரி விடுங்க, அதெல்லாம் ஏதோ நீங்கள் எப்படியோ எடுத்துக்க என்ன. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதிக்கு சனியின் பார்வை 8ஆம் அதிபதி கொஞ்சம் பழைய கதைகள், பழைய விஷயங்களுக்காக கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் பேசுவீங்க. 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் ஒதுக்கி விட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் 7 இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமன் சார்ந்த விஷயங்களும் சாராக இருக்கணும். 4ஆம் அதிபதி 7 இருக்கும்போது சொத்துக்கள், மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஒரு வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு ஒய்ஃபு, கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த புரிதலால் கொஞ்சம் நிறைய ஃபண்டு ஒருத்தர் கொடுத்து உதவி பண்ணி வாங்குவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதி 7 இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி முயற்சிகள்லாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் இருக்கும். பரவாயில்ல, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணான்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் ஒரு 12 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் இங்கேங்க அலைச்சல்கள், என்னடா அது என்ன நடந்தால் உடனே முடிய மாட்டேங்குது ஒரு எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 7 3 கிரகம், சூரியன் சுக்கிரன் புதன். ஸோ 3 ஒன்றா இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மனைவி பேரில் மனைவிக்கு ஐயோ என்ன யார் பேச்சை கேட்குறது, எல்லாருமே குழப்பறாங்களே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இல்லாதனும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் மாத கிரகங்கள், அதனால் ரொம்ப பெருசாலாம் போகாது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான், பொறுமையாக இருந்தீங்கனாலே போதும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்னா இதெல்லாம் நான் ரியல் எஸ்டேட் துறையில் கொஞ்ச காலம் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா செம்ம காமெடி பண்ணுவானுங்க. எதாவது இடம் வாங்க போகிறோன்னு வைங்களேன், அண்ணே இன்றைக்கி வாங்கலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிச்சிருவாங்க, இந்த இடம் உங்களை விட்டு போயிடும் அப்படி இப்படின்னு நம்மளை ஒரு டெம்ப்டிங் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ தயவு செய்து ரியல் எஸ்டேட்னு சொல்ல எந்த தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி அர்ஜென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நபரிடம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். இதுக்கு முன்னாடி இப்போது லேட்டஸ்ட்டாக கூட ஒரு ஒர்க் எடுக்கும்போது ஒரு பையன் பயங்கர அர்ஜென்சி பண்ணான். ஸோ அதனால் லாஸ் எனக்கு ஒரு 7-8 வந்துருச்சு. பட் என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருக்கணும். அதனால் அந்த அர்ஜென்சி பண்ணுறேன், இந்த இன்றைக்கே முடிக்கணும் சொல்லி ப்ரெஷர் பண்ணால், இன்னொருத்த உங்களை ப்ரெஷர் பண்ணுறான்னா அவனோட ப்ரெஷருக்கு நீங்கள் ஆளாவாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளானீங்கன்னா அது பாதிப்பு நமக்கு தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா டப்பில் போட்டு தாக்கிட்டாங்க. சரி விடுங்க, அதெல்லாம் சகஜம்தான், ஒரு அனுபவம் தானே, அது உங்களுக்குலாம் சொல்கிறேன்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாரும் அர்ஜென்சி பண்ணான்னா அந்த பார்ட்டியை மட்டும் கொஞ்சம் உஷாராக அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. தம்பி உன்னை மார்க் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. மறுபடியும் 7 நிறைய கிரகங்கள் இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவினோட மறுபடியும் திருமணத்திற்கான உங்களது விஷயங்கள்லாம் துரிதமாக நடக்கும். ஸோ அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். 8ல் சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஷ்டம சனி கொஞ்சம் படுத்தும். யார் படுத்தோம்னா இப்போ மிதுன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியான விஷயம் பேராசையை அதிகமாக எடுக்கக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா 8ல் இருக்கும்போது என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன லாக்கில் இருக்கும். உதாரணம் சொல்கிறேன், ஒரு 1 லட்ச ரூபா ஒரு பிரச்சனையில் இருக்கும். அப்படின்னும் போது அந்த 1 லட்ச ரூபா பிரச்சனைக்காக இன்னும் கடன் வாங்கி அப்படியே போய் கடைசியில் 1 லட்சமாக இருந்த கடன் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சமாக நிற்கும். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ என்னடா அது இப்படி மாட்டிக்கிட்டோமேனு ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் 8. ஸோ அதனால் 8ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் கடன்கள்லாம் வாங்கி கம்மி பண்ணிவிட்டு இருக்கிற கமிட்மெண்ட்டை கொஞ்சம் இருக்கிற லைஃப் லீட் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஏன்னா 8ல் சனி திசை புத்தி அந்த நடக்கிற மாத்திரம் ரொம்ப உஷாராக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். அப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அப்பாக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அதுவும் எல்லாமே சரி. 10ல் குரு இருக்கும்போது தொழில் நிறையா சேஞ்சஸ் பண்ணுவீங்க. இதனால் 12 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு குரு ஒவ்வொரு இடத்துல வந்தோன்னா இந்த அனுபவங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைண்டில் வரும். ஸோ அதுக்கான ஆட்கள் உங்களிடம் வருவாங்க. ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுவே பெரிய ப்ளஸ் தான்.
ராகு சார் 11 வந்து ராகு இருக்கும்போது வெளிநாடு தொடர்பான விஷயம் நல்ல பணம் வரும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, புகழடைவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து ராகு திசை புத்தியாந்திர நடக்கலாம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. சமத்துக்கு எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் லெவலில் வந்து பெரிய லெவலில் போகும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.